ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஊட்டி விளாகோட கண்டினியூவேஷன் தான். இது நெக்ஸ்ட் டே சூப்பராக ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். டெய்லி மெனு சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்களா, இன்னைக்கு வந்து ரவையும் சேமியாவும் சேர்ந்த மாதிரி ஒரு உப்புமா, தோசை, சட்னி, சாம்பார், லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான காஃபி. சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரிப்லையும் கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு போயிடுவேன். அதே மாதிரி ஊட்டிலையும் சூப்பரான ஒரு முருகர் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துலன்றதுனால ரொம்ப சீக்கிரமாவே போயாச்சு. இப்போ நம்ம எந்த முருகர் கோவிலுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா, மான்குன்றம் முருகர் கோவில். இந்த கோவில் எக்ஸாக்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு இந்த ஆர்ச்குள்ள இருந்து உள்ள போற ரூட்டே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கொஞ்சம் சேஃபா தான் டிரைவ் பண்ணணும். ஹில் ஸ்டேஷன்ல மலைகளுக்கு நடுவுல சில்லுன்னு இருக்க கிளைமேட்ல அமைஞ்சிருக்க ஒரு அமைதியான முருகர் கோவில் தான் இது. ஊட்டிக்கு வந்து எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த கோவிலை ரீச் பண்ணியாச்சு. நம்ம சாமிக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா கீழே வாங்கிக்கணும். ஏன்னா மேலே எந்த ஷாப்பும் கிடையாது. பிகாஸ் நான் அப்படிதான் மேலே வாங்கலாம்னு நினச்சி போனேன். ஆனால் மேலே எந்த கடையுமே இல்லை. இந்த கோவிலுக்கு 2 ரூட் இருக்கு. ஸ்டெப்ஸ்ல ஏறியும் போகலாம், இல்லை சைடாக அப்படி நடந்தும் போகலாம். நம்ம நடந்து போகிற ரூட் தான் சூஸ் பண்ணோம். பிகாஸ் தியான் இருக்கான், தூக்கிட்டு அவ்வளோ தூரம் ஏற முடியலன்றதுனால. பட் இந்த ரூட்டையுமே 60% அவரே ஏறிட்டாரு. இந்த பக்கம் போக முடியலன்னா அப்படியே அந்த சைடு ஸ்டெப்ஸ்ல ஏறியும் போகலாம். இந்த கோவிலோட ஹைலைட்டே இங்க இருக்க அந்த பெரிய முருகன் ஸ்டாச்சுவும் அந்த கிளைமேட்டும் தான். இந்த கோவிலை பத்தின டீடைல் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. சூப்பரா முருகரை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அவலாஞ்சி லேக். போற வழியில இந்த மாதிரி சூப்பரா ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் தூரத்துல இருந்தே பார்த்துட்டோம். அது ஏன்னா இன்னொரு 1 hourல க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால அது கிட்ட போல. ஒரு வழியா 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவலாஞ்சி லேக்கை ரீச் பண்ணியாச்சு. நாங்க போன நேரம் செம்ம மழை. அங்கே வர வரைக்கும் சுத்தமாக மழை இல்லை, நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்த உடனே பயங்கரமான மழை. இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தான். பிகாஸ் நான் மேரேஜ் ஆன புதுசில் ஒரு வாட்டி ஊட்டி வந்திருக்கேன், அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வாட்டி ஊட்டி வந்திருக்கேன். 2 டைமும் இந்த பைன் ஃபாரஸ்ட்ல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். 2 ஃபோட்டோவும் சேமாக தான் இருக்கும். ஸோ தியான் பிறந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வாட்டி வந்ததுனால அந்த ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தான் இங்கே வந்தேன். பட் இங்கே இருக்க மழையில் என்னால் சுத்தமாக ஃபோட்டோ எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு அங்கே போகாத அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க. அதனால நான் உள்ளேயே போகல. இங்கே வரவே ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சு. பயங்கரமாக பசிச்சுது. ஸோ குட்டியாக அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கேயே பிரியாணி, 65, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும் அந்த கிளைமேட்டில் சூடாக சாப்பிட. அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ளெல்லாம் போல, ஃப்ரெண்ட்லேயே நின்று கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். அவலாஞ்சி லேக் வரைக்கும் வந்தோன்னா நாங்கள் லேக்கை பார்க்கவே இல்லை. முன்னாடி பைன் ஃபாரஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் காரில் ஏறினோடனே மழை பயங்கர ஹெவியாக ஆயிடுச்சு. நல்ல வேலை நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே நிற்கலை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்ல மழையாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு ஸ்பாட், இங்கேயுமே ப்ரெக்னன்சியில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவே ரீக்ரியேட் பண்ணலாம் மழை இல்லைன்றதுனால. அங்கே ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, நல்லா டீ எஸ்டேட்லாம் தெரியுற மாதிரி. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இங்கே ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். பிகாஸ் முன்னாடி நாங்கள் எங்கேயுமே போகவே இல்லை. இருக்க பயங்கரமான மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரூம்க்கே போயிட்டோம். இன்னைக்கு வந்து பெருசாக எந்த பிளானுமே கிடையாது. நல்லா ரிலாக்ஸாக தூங்கி ஒரு 10 o'clock மாதிரி எழுந்தோம்.
ஃபுல்லாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு மறுநாள் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு கிளம்பணும். அதனால இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸான ஒரு டே தான். காலையிலே A to B வந்து சாப்பிடும். கொஞ்சம் டைம் தள்ளி போனதுனால அவ்வளோவா பசி இல்லை. ஒரு தோசை வாங்கி தியானம் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிட்டாங்க. நான் ஒரு சாண்ட்விச் ஒரு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டோம். சாண்ட்விச் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வெஜ் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணேன், எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் ரூம்க்கே போயிட்டோம். நல்லா தூங்கி எழுந்துச்சு. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் மோடிஸ் தான். அங்கே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி வேறு லாஸ்ட் டே ஊட்டியில், அதனால என்னோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட்டு நல்லா ஆசை தீர சாப்பிட்டாச்சு. நான் இங்கே இருந்த வரைக்கும் இதை டெய்லி சாப்பிட்டே இருந்தாலும் என்னோட ஆசை வந்து போகல இது மேலே. இது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் தான், பட் நாக்குக்கு என்ன ட்ரெண்டு, நமக்கு பிடிச்சதை சாப்பிடலாம். அதனால நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் அப்படியே நடந்தே போயிட்டோம். மோடிஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி கடை போட்டிருந்தாங்க. நல்லா ஈவினிங் டைமில் சில்லுன்னு கிளைமேட்டில் நடந்து போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் முடியல, நான் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்க. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் வரைக்கும் போய் எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். தோசை சட்னி சாம்பார்லாம் இருக்க மாதிரி. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஊட்டியோட தான். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.